அதிமுகவில் இணைய இளைஞர்கள் விரும்புவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே செட்டியார்பிள்ளையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, தற்போது அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜய்க்கு பின்னால் அனைத்து இளைஞர்களும் செல்வது வெறும் மாய தோற்றம் எனவும், படித்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அதிக அளவில் அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கின்றனர் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், படித்தவர்கள் மற்றும் பண்புள்ளவர்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்பதால் தான் இளைஞர்கள் அதிமுகவில் இணைகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார். நடிகர் விஜய் இளைஞர்கள் கூட அவர் பக்கம் போற சார் ஒரு மாய தோற்றத்தை வருது. ஆனா அது கிடையாது. உண்மை எங்கு பார்த்தாலும் நம்முடைய இந்த அணிக்கு, நம்முடைய இயக்கத்திற்கு பூத் கமிட்டி பொறுப்பாளர்களாக இளைஞர்களும் படித்த பெண்களும் வந்துகிட்டே இருக்காங்க. சாரசாரியா அதை நம்ம பயன்படுத்தணும். அவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க இந்த இயக்கத்தில் இளைஞர்களுக்கு மரியாதை சொல்லி ஓடிடுவாங்க. தமிழ்நாட்டில் படித்தவங்க மத்தியில, பண்புள்ளவர்கள் மத்தியில, படித்த பெண்கள் மத்தியில பேசப்படுகின்ற ஒரே விவாதம், நாட்டுக்காக உழைக்கின்ற தலைவர் எடப்பாடியார், நாட்டுக்காக உழைக்கின்ற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கட்சி நாட்டுக்கு உழைக்க நினைத்தால், இந்த மக்களுக்கு உழைக்க நினைத்தால் அண்ணா திமுகவில் தான் நாம் இணைய வேண்டும் என்ற எண்ணம் இளைஞர் மத்தியில் இருக்கிறது. அதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றது போல் நாம் செயல்பட வேண்டும்.